ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். நான் முதல்வன். எபிசோட் 4. பதற்றமின்றி படிப்பது எப்படி? சில மாணவர்கள் விழுந்து விழுந்து படிப்பாங்க. இரவில் நள்ளிரவு வரைக்கும் படிப்பாங்க. காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து படிப்பாங்க. விளையாட மாட்டாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க. இப்படி கஷ்டப்பட்டு படித்தாலும் படித்த பாடம்லாம் மனசில் பதியல அப்படின்னு புலம்புவாங்க. இவங்க ஒரு ரகம். இன்னொரு ரகம் இருக்குது. இவங்களுக்கு படிக்கிறதுலாம் நல்லா மனசில் பதியும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. எவ்வளோ தான் யோசித்தாலும் ஒன்றுமே நினைவுக்கு வராது. படித்த வரிகள்லாம் நினைவுக்கு வராமல் அப்படியே தத்தளிப்பாங்க. சில மாணவர்கள் கடினமான பாடத்தை படிக்காமல் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க. அடுத்த நாள் அப்படின்னு நாட்கள் தான் கரைஞ்சி ஓடும். கடைசியில் தேர்வு நெருங்கி வரும்போது படிக்காத அந்த பாடத்துலேருந்து கேள்வி வந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு பதற்றம் மட்டும்தான் மிஞ்சும். இப்படி தான் எக்ஸாம் வந்துட்டால் போதும், பாடங்களை நல்லா படிக்காத மாணவர்கள் மட்டும் இல்லாமல் நல்லா படித்த மாணவர்களையும் பதற்றம் தொற்றிக்கும். படிக்கிறது மனசில் பதியாமல் போகிறதுக்கும், மனசில் பதிந்த விஷயங்களை திரும்ப நினைவுக்கு கொண்டு வர முடியாமல் சிரமப்படுறதுக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கிய காரணம் மனப்பதற்றம். பதற்றமின்றி படிக்க எளிமையான சில வழிகள் பார்க்கலாமா? சுய சந்தேகம் பதற்றத்தை ஏற்படுத்தும். நாம் செய்கிறது சரியா தவறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் மன நெருக்கடி ஏற்படும். திட்டமிட்டு படிக்கணும், நல்லா படிக்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நம்மளை நாமே தட்டி கொடுத்துக்கிட்டே படித்தோன்னா பதற்றம் வராது. ஒழுங்காக படிச்சிருக்கோம், படித்தது மனசில் பதிஞ்சிருக்கு, தேர்வை நல்லா எழுதுவோம், இது மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா பதற்றம் ஏற்படாது. பதற்றத்துக்கும் பரபரப்புக்கும் உடல் ரீதியான காரணங்கள் இருக்குது. போதுமான ஓய்வில்லாத நிலையில் ஒருவித பதற்றம் ஏற்படும். பாடங்களை ஒழுங்காக படிக்காமல் இருந்தால் தேர்வு நேரத்தில் பதற்றம் வரும். அதனால் படிக்க வேண்டிய பாடங்களை தள்ளி போடக்கூடாது. கடைசி நேரத்தில் ஏதோ காரணத்தினால நம்ம படிக்காமல் தள்ளி வச்ச பாடங்கள் படிக்க நேரம் கிடைக்காம போகலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பாடங்களை எவ்வளவு நேரம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு வச்சுக்கிட்டு அதன்படி தவறாமல் படித்தா கடைசி நேர பரபரப்புக்கு இடம் இருக்காது. படிக்க வேண்டிய பாடம்லாம் அதிகமாக இருக்கே அப்படிங்கிற நினைப்பே பதற்றத்தை அதிகப்படுத்தும். புத்தகமும் கையுமா தொடர்ந்து இருக்கிறதே சில நேரங்களில் பதற்றத்தை அதிகரிச்சிடும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட சின்ன சின்ன இடைவெளி விட்டு படிக்கிறது நல்லது. அப்போ தான் பாடங்கள் நல்லா மனசில் பதியும். அமைதியான சூழ்நிலையில் கொஞ்ச நேரம் கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்தினா பதற்றம் குறையும். மூச்சை ஆழமாக இழுத்து விடுறதன் மூலமாக படபடப்பை தவிர்க்கலாம். சிறிது நேர தூக்கம், மிதமான உடற்பயிற்சி, இது மாதிரியான விஷயங்கள் உற்சாகம் அளிக்கும். நேரம் இருந்துச்சுன்னா பதற்றமான மனநிலையில் யார்கிட்டையும் பேசாமல் கொஞ்சம் தூரம் நடந்தால் பதற்றம் குறையும். பதற்றம் எப்படி பழக்கமாக பதிஞ்சு போதோ அதே மாதிரி பதற்றமின்றி வாழ்வதும் ஒரு வித பழக்கம்தான். அந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கணும். அப்புறம் என்னப்பா, ரிலாக்ஸ்டாக படிங்க, சூப்பராக மார்க் வாங்குங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி.